Hello students, welcome you all to the video lecture on data handling, chapter number 4, exercise 4.1, problem number 1. Question pathina, a survey was made to find a type of music that a certain group of young people liked in a city. Okay. So, young people வந்து எந்த type of music like பண்றாங்க அப்படின்றத ஒரு survey எடுத்திருக்காங்க. அதை வந்து pie chart represent பண்ணிருக்காங்க. Okay. So, from the pie chart, answer the following. If 20 people liked classical music, how many young people were surveyed? Suppose வந்து 20 people மொத்தமா survey பண்ணிருக்காங்க. அதாவது 20 people classical music வந்து like பண்ணிருக்காங்க அப்படின்னு find out பண்ணிருக்காங்க அப்படின்னா how many young people were surveyed அப்படின்னு கேக்குறாங்க. Okay, so total young people எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. Okay, so நம்மளுக்கு pie chartல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மியூசிக்கும் நம்மளுக்கு percentage கொடுத்திருக்காங்க. classical music இங்க first question கொடுத்திருக்கிறதுனால okay, so classical music ஓட percentage என்ன 10%. Okay, so 10% of something அதை find out பண்ணிட்டா அதுதான் equal to 20. Okay, ஏன்னா 20 people வந்து classical music புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Okay, so அந்த percentage பாத்தீங்கன்னா 10%. So இந்த ரெண்டு வேல்யூ வச்சு கண்டிப்பா நம்ம number of young people surveyed கண்டுபிடிச்சிடலாம். Okay, so இப்ப number of people surveyed. Okay, number of people நம்மளுக்கு தெரியாது, அதான் find out பண்ண சொல்லியிருக்காங்க, அதுதான் x ன்னு வச்சுக்கிறோம். Okay, so classical music வந்து 10% கொடுத்திருக்கிறதுனால 10% of x தான் என்னது questionல கொடுத்திருக்காங்க 20 people அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Okay, so 10% of ஒரு number of people தான் வந்து எனக்கு 20. Okay, அப்படின்னு classical music கொடுத்திருக்கிறதுனால நான் x இப்ப ஈஸியா find out பண்ணிடலாம். Okay, so அப்ப 10% அப்படின்னா 10 by 100. Okay, into x is equal to 20. So இப்ப x equal to 20, இதை right side கொண்டு போங்க. அப்ப denominator numerator போயிரும், numerator denominator வந்துரும். இந்த 0 cancel ஆயிரும். 20 into 10 வந்து 200. Okay, so அப்ப x ஓட value, அதாவது number of people surveyed என்னன்னு find out பண்ணியாச்சு, x equal to 100 அப்படின்னு find out பண்ணியாச்சு. So என்னோட first question முடிஞ்சிருச்சு. Okay, next, which type of music is liked by the maximum number of people? Okay, so இந்த pie chart பார்க்கும்போது பாத்தீங்கன்னா semi classical 20%, classical 10%, folk 30%, light music 40%. so அப்ப maximum number of people எதை like பண்ணிருக்காங்க, 40% of people வந்து light music தான் விரும்பி இருக்காங்க. so அப்ப second subdivisionக்கு answer வந்து light music. Okay, so second questionல number of people லாம் கேட்கல. suppose number of people light music எத்தனை பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணோம், 40 by 100 into x ஓட வேல்யூ என்ன 200, அதை போட்டு number of people find out பண்ணோம். ஆனா இங்க just யாருக்கு நிறைய பிடிச்சிருக்கு, அதாவது maximum number of peopleக்கு எந்த மியூசிக் பிடிச்சிருக்குன்னு கேக்குறாங்க. so அப்ப light music அப்படின்னு ஆன்சர் எழுதி முடிச்சிடலாம். next வந்து third question. Third questionல if a cassette company were to make 1000 CDs, how many of each type would they make? Okay, so இப்ப ஏதோ ஒரு கம்பெனி வந்து 1000 CD மேக் பண்ண போறாங்க. Okay, இந்த சர்வேவை வச்சு அப்ப செமி கிளாசிக்கல் எத்தனை பேருக்கு தான் பிடிக்கும், 20%. அப்ப 20% of அந்த 1000 CD ப்ரிப்பேர் பண்ணா போதும். அந்த மாதிரி ஒவ்வொரு டைப்புக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் CDs வந்து அவங்க மேக் பண்ண போறாங்க அப்படின்றத question. Okay, so அப்ப total CDs பாத்தீங்கன்னா இங்க அவங்களே கொடுத்துட்டாங்க 1000. Okay, இந்த 1000ல semi classical அப்படின்னா 20% பேருக்கு தான் பிடிக்கும். Okay, so அப்ப for semi classical, okay, semi classicalக்கு எத்தனை CDs தான் 20% of, okay, total CD. கரெக்டா, 20% of total CD, அதாவது 20 by 100. Okay, 20 by 100 ஏன்னா 20% into total CD value என்ன 1000. Okay, so இங்க double zero இருக்கு, இங்க double zero cancel பண்ணிரலாம். 20 into 10 என்ன 200. so அப்ப semi classicalக்கு எத்தனை CDs ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, 200 CDs. Okay, 200 CDs மேக் பண்ணணும். so இதே மாதிரி மத்த எல்லா டைப் ஆஃப் மியூசிக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ஏன்னா மற்ற எல்லா டைப்புக்கும் நம்மளுக்கு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாசிக்கல் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கிளாசிக்கல் அப்படின்னா கிளாசிக்கலுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 10%.
So 10% of total CD, right? So 10% of total CD na 10 by 100 into total CD என்ன 1000. Okay. So இப்போ இங்க 00 cancel ஆயிரும். 10 into 10 வந்து 100. So இப்போ classical music எத்தனை CDs prepare பண்ணோம்? 100 CDs prepare பண்ணோம். Okay. Make பண்ணோம். Then இதே மாதிரி நம்ம இப்போ ஃபோக்குக்கும் லைட் மியூசிக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபார் ஃபோக் மியூசிக் எவ்வளோ பர்சன்டேஜ்? 30% ஆஃப் டோட்டல் சிடி. ஓகே, ஸோ அப்போ 30 by 100 into 1000. இங்கே 00 கேன்சல் ஆயிரும். 30 into 10 வந்து 300. ஸோ அப்போ ஃபோக் மியூசிக்கு எத்தனை சிடிஸ் ப்ரிப்பேர் பண்ணோம்? 300 சிடிஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனலா வந்து என்னோட லைட் மியூசிக். ஓகே, லைட் மியூசிக் 40% ஆஃப் டோட்டல் சிடி. 40 by 100 into 1000. 00 cancel ஆயிரும். 40 into 10 வந்து 400. ஓகே, ஸோ அப்போ லைட் மியூசிக் 400 CDs prepare பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ 1000 CDஸ்ல ஓகே செமி கிளாசிக்கலுக்கு 200 CDs, கிளாசிக்கலுக்கு 100 CDs, ஓகே ஃபோக் மியூசிக்கு 300 CDs, லைட் மியூசிக்கு 400 CDs இந்த மாதிரி மேக் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.